ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், 12th ஸ்டாண்டர்ட் அக்கௌண்டன்சிக்கான 2 மார்க் 3 மார்க் 5 மார்க் இம்பார்ட்டன்ட். தமிழ் மீடியம் இங்கிலீஷ் மீடியம் ரெண்டு பேருக்குமே நீங்கள் தியரியில் என்னென்ன படிச்சிருக்கணும், லாஸ்ட்டாக சம்மில் எந்தெந்த சாப்டரில் இருக்கக்கூடிய 2 மார்க் 3 மார்க் 5 மார்க் நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணியிருக்கணும் அப்படிங்கிறது 10 சாப்டரில் இருக்கக்கூடியதுமே இந்த வீடியோவில் பார்த்துடலாம். வீடியோவும் முடிஞ்ச அளவுக்கு உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். ஆக்சுவலாக கல்வி ஆர்ட்ஸ் அப்படிங்கிற சேனல் ஆர்ட்ஸ் குரூப் ஸ்டூடெண்ட்ஸுக்காகவே ஓப்பன் பண்ணது. பட் நம்மளோட இதில் ஆர்ட்ஸ் குரூப் ஸ்டூடெண்ட்ஸ் ரொம்ப கம்மியாக பார்க்குறாங்க அப்படிங்கிறனால வீடியோ உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ்க்கு மறக்காமல் வாட்ஸ்அப்பில் ஷேர் பண்ணிடுங்க. சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. பப்ளிக் எக்ஸாம் வரைக்கும் நீங்கள் ஃபுல் மார்க் ஸ்கோர் பண்ணுறதுக்கான மெட்டீரியல் நம்முடைய சேனலில் ரெகுலராக அப்டேட் பண்ணுவேன். ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா 2 மார்க்கை பொறுத்த வரைக்கும் எக்ஸாமில் தியரி டைப்பில் நீங்கள் எழுத வேண்டியது 5லேருந்து 6 2 மார்க் தியரி தான் வரும். ஆக்சுவலாக 10 கொடுத்து 10ல் 6 எழுதணும். கம்பல்சரி கொஸ்டின் சேர்த்து 7 எழுதணும். இந்த 6 கொஸ்டின் உங்களுக்கு தியரி தான் வரும். அப்படிங்கிறனால தியரி எல்லாத்தையும் படித்தீங்க அப்படின்னம்னாலே 1 வேர்டு ப்ளஸ் தியரி 2 மார்க் 3 மார்க் தியரி. இதுலேயே நீங்கள் தாராளமாக ஒரு 40 மார்க் மேலேயே வாங்கிடலாம். முழுமை பெறா பதிவேடுகள் என்றால் என்ன, ஃபஸ்ட் லெசனில் இன்கம்ப்ளீட் ரெக்கார்ட், அடுத்து நிலை அறிக்கை என்றால் என்ன, ஸ்டேட்மெண்ட் ஆஃப் அஃபேர்ஸ், அடுத்து உயில் கொடை என்றால் என்ன அது படிச்சுக்கோங்க. ஆயில் உறுப்பினர் கட்டணம் சிறு குறிப்பு தரவும், மெம்பர்ஷிப் ஃபீஸ் எழுதணும், அது ப்ராக்டிஸ் பண்ணிக்கோங்க. லாப நோக்கமற்ற அமைப்பின் முதலின வரவுகளில் ஏதேனும் 4 தருக. ரிசிப்ட்ஸ் ஆஃப் நாட் ஃபார் ப்ராஃபிட் ஆர்கனைசேஷன் அது இம்பார்ட்டன்ட். அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னம்னா உங்களுக்கு லாப நோக்கமற்ற அமைப்பின் முதலின வரவுகளில், அதுவும் வருவாயின வரைவுகளில் கேபிட்டல் ரிசிப்ட், அடுத்தது பார்த்தீங்கன்னா ரெவென்யூ ரிசிப்ட் ரெண்டுமே இம்பார்ட்டன்ட். கூட்டாண்மை வரைவிலக்கணம் தருக. டிஃபைன் பார்ட்னர்ஷிப். கூட்டாண்மை ஒப்பந்தம் என்றால் என்ன, வாங்கப்பட்ட நற்பெயர் என்றால் என்ன, குட்வில் அது படிச்சுக்கோங்க. உயர் லாபம் என்றால் என்ன, சூப்பர் ப்ராஃபிட். தியாக விகிதம் என்றால் என்ன அது படிச்சுக்கோங்க. கூட்டாளி விலகல் என்றால் என்ன, அடுத்தது ஆதாய விகிதம், மிகை ஒப்பம். ஒரு 24 கொஸ்டின் கொடுத்துருக்கேன். இந்த 24 படித்தா நம்ம எக்ஸாமில் 5 கேள்வியுமே அட்டன் பண்ணலாமா அப்படின்னம்னா 100% நீங்கள் எழுத வேண்டிய தியரி கொஸ்டின் 5மே நீங்கள் அட்டன் பண்ண முடியும். லாஸ்ட்டாக முக்கியமாக பார்த்தீங்க அப்படின்னம்னா லாஸ்ட் சாப்டரில் இருக்கக்கூடிய ஏதேனும் அந்த கணக்கியல் அறிக்கைகளை கூறுக. கணக்கியல் அறிக்கை என்றால் என்ன, டேலி குழு என்றால் என்ன, குரூப் இன் டேலி, ERP 9 இது இம்பார்ட்டன்ட். அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னம்னா நம்ம 3 மார்க் கொஸ்டினை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு 15 கொடுத்துருக்கேன். ஆனால் எக்ஸாமில் 3 மார்க் கொஸ்டின் நீங்கள் எழுத வேண்டிய 7க்கு 3லேருந்து 4 மட்டும்தான் உங்களுக்கு தியரி டைப்பில் வரும். பேலன்ஸ் 3 நீங்கள் சம் தான், கணக்கு தான் பார்க்குற மாதிரி இருக்கும். அந்த கணக்குக்கும் இம்பார்ட்டன்ஸ் சம் என்னங்கிறது இந்த வீடியோலேயே சொல்லிடுறேன். முழுமை பெறா பதிவேடுகள் குறைபாடுகள் யாவை, கூட்டாண்மை ஒப்பந்தத்தின் உள்ளடக்கங்கள் ஏதேனும் 6 தரவும் அது படிச்சுக்கோங்க. பார்ட்னர்ஷிப் டைப் படிச்சுக்கோங்க. நிலை முதல் முறைக்கும் மாறுபடும் முதல் முறைக்கும் இடையேயான வேறுபடுத்துக கொஸ்டினை பொறுத்த வரைக்கும் காமர்ஸ் அக்கௌண்டன்சி எல்லாத்துலேயுமே வேறுபடுத்துக கொஸ்டின் எல்லாத்தையுமே தரவு பண்ணிடுங்க. ஏன்னா 5 மார்க் கொஸ்டின்லேயும் உங்களுக்கு வேறுபடுத்துக கொஸ்டின் ஒன்று கேட்பாங்க, புரியுங்களா? அதனால தான் அந்த வேறுபடுத்துக கொஸ்டின் தனியாகவே உங்களுக்கு 5 மார்க்கில் கொடுத்துருக்கேன். இது உங்களுக்கு PDF டவுன்லோட் லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், டவுன்லோட் பண்ணுங்கள். முடிஞ்ச அளவுக்கு உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணிடுங்க. விகித பகுப்பாய்வின் ஏதேனும் 3 நன்மைகளை தரவும், விகித பகுப்பாய்வின் குறைபாடுகளை தரவும். அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா லாஸ்ட்டில் ஏற்கனவே சொன்ன மாதிரி அந்த 10வது சாப்டரில் டேலியில் இருக்கக்கூடிய இந்த 2 கேள்வி 2ல் 1 3 மார்க்கில் உறுதியாக வரக்கூடியது. அதுமாதிரி 5 மார்க் கொஸ்டினில் பார்த்தீங்கன்னா இரட்டை பதிவு முறை மற்றும் முழுமை பெறா பதிவேடுகளிடையே உள்ள வேறுபாடு, நிலை அறிக்கை மற்றும் இருப்பு நிலைக்கிடையே உள்ள வேறுபாடு, பெறுதல் மற்றும் செலுத்தல் கணக்கிற்கு வருவாய் செலவின கணக்கிற்கும் உள்ள வேறுபாடு, நற்பெயரை தீர்மானிக்கும் ஏதேனும் 6 காரணிகள், தியாக விகிதத்திற்கும் ஆதாய விகிதத்திற்கும் இடையே உள்ள வேறுபாடு, கணினிமய கணக்கியல் முறையின் பயன்பாடுகளில் ஏதேனும் 5 விளக்கவும். இந்த 6 கேள்வி படித்தா எத்தனை எழுதலாம் அப்படின்னம்னா 1 இல்லை 2 5 மார்க் உங்களால் அட்டன் பண்ண முடியும். பேலன்ஸ் 5 5 மார்க் அட்டன் பண்ணுறதுக்கு கண்டிப்பாக கீழே இதில் கொடுத்துருக்கக்கூடிய ஃபஸ்ட் சாப்டரில் 2 மார்க் பார்த்தோம்னா 1 to 5, 3 மார்க் 10 and 11, 5 மார்க் கொஸ்டினை பொறுத்த வரைக்கும் 8 9 13 15 இது 4. செகண்ட் சாப்டரில் 14 15 16 2 மார்க்குக்கு, 3 மார்க்குக்கு 18 19, 5 மார்க் கொஸ்டின் இதெல்லாம் பார்த்துருக்கணும். இது அப்படியே ஒரு ஸ்க்ரீன்ஷாட் எடுத்திங்கன்னா போதும். இதில் இருக்கிறது எல்லாத்தையுமே ஒரு தடவை ப்ராக்டிஸ் பண்ணிக்கோங்க. ஏன்னா லாஸ்ட் 1 நைட் வெறும் வீடியோக்காக உங்களை ரொம்ப நேரம் நான் நிற்க வைக்க விரும்பல. ஆல்ரெடி 4 நிமிஷம் வீடியோ போயிடுச்சு. இது அப்படியே ஒரு ஸ்க்ரீன்ஷாட் எடுத்தீங்க அப்படின்னம்னா உங்களுக்கு இம்பார்ட்டன்ஸ் சம் எல்லாமே இதில் வந்துடும். 10 சாப்டருக்குமே டேலியிலலாம் பார்த்தீங்க அப்படின்னா 5 மார்க் கொஸ்டின் ஃபஸ்ட்டு 2 ப்ராக்டிஸ் பண்ணிங்கனாலே போதும். எக்ஸாமில் ஒரு 5 மார்க் கொஸ்டின் 100%. ஏற்கனவே இதில் 2ன்னு சொல்லியிருந்தேன், இது 1 3. அடுத்ததாக பார்த்தீங்க அப்படின்னம்னா இதில் 8 9 13 15 இது 4ம் ப்ராக்டிஸ் பண்ணிங்கன்னா 1 4 ஆச்சு, புரியுங்களா? அடுத்தது நமக்கு மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் அப்படின்னம்னா 4th சாப்டரில் இருக்கக்கூடிய இந்த 4 5 7 8 இது ஒன்று படிச்சிங்க அப்படின்னம்னா 5, ரைட்டுங்களா?
3 1 5 அடுத்தது 6வது சம்முக்கு இந்த 6வது சாப்டரில் இருக்கக்கூடிய 4 5 6, 5வது சாப்டரில் இருக்கக்கூடிய 4 5 6 2 அட்டன் பண்ணலாம். அப்போ 7மே இதுக்குள்ளேயே கவர் ஆயிடுது. பட் நான் கொடுத்துருக்க எல்லாத்தையுமே தரவு பண்ணிட்டீங்க அப்படின்னம்னா கான்ஃபிடென்ட்டாக 7 5 மார்க்குமே நம்ம அட்டன் பண்ணலாம் அப்படிங்கிற நம்பிக்கையோடு நீங்கள் எக்ஸாமில் இருக்கலாம். 7 35 மார்க் உறுதியாக எடுத்துடலாம். ஆல்ரெடி 2 மார்க் கொஸ்டின் 3 மார்க் கொஸ்டின் சொல்லிட்டேன். 3 மார்க்லலாம் ரொம்ப கம்மியாக தான் கொடுத்துருக்கோம். இது போதுமா அப்படின்னம்னா 3லேருந்து 4 4 மார்க் 3 மார்க் வரைக்கும் நீங்கள் தியரியில் அட்டன் பண்ணிடுறீங்க அப்படின்னம்னா பேலன்ஸ் 3 அட்டன் பண்ணுறதுக்கு இதில் கொடுத்துருக்கக்கூடிய 15 சம் மட்டுமே உங்களுக்கு போதுமானதாக இருக்கும். புரியுங்களா? இந்த வீடியோ உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணிடுங்க. நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணீங்க அப்படின்னம்னா இது கொஸ்டின் வித் ஆன்சரோட பப்ளிக் எக்ஸாமுக்கு உங்களுக்கு சூப்பராக ஃபுல் மார்க் எடுக்கிற மாதிரியே மெட்டீரியல் அப்டேட் பண்ணுறேன். தேங்க்யூ.